காரைக்கால் அடுத்த திருமலைராயன்பட்டினம் புகழ்பெற்ற ஸ்ரீ ஜடாயுபுரீஸ்வரர் ஆலய மாசி மாத பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான ஜடாயு ராவணன் யுத்தம் நடைபெற்றது. புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் அடுத்த திருமலைராயன்பட்டினத்தில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஜடாயுபுரீஸ்வரர் சுவாமி தேவஸ்தானம். இவ்வாலயத்தின் மாசிமக பிரம்மோற்சவ விழா கடந்த 4ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜை கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவின் 9ஆம் நாளான நேற்றிரவு ஜடாயு ராவண யுத்தம் விமர்சையாக நடைபெற்றது. ராமாயணத்தில் ராவணன் சீதாதேவியை கவர்ந்து செல்லும் பொழுது ஜடாயு என்னும் பறவை ராவணனுடன் போரிடும் காட்சியை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் பிரம்மோற்சவ விழாவின் போது ஜடாயு ராவணன் யுத்த நிகழ்ச்சி நடைபெறும். நேற்றிரவு நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஸ்ரீராமர், சீதாதேவி, லக்ஷ்மணன், சூர்பனகை, மான் உருவில் வரும் மாரீசன், சிவனடியாராக வரும் ராவணன், 10 தலை ராவணன் மற்றும் ஜடாயு பறவை என அனைத்து கதாபாத்திரங்களை சிலைகளாக வடிவமைத்திருந்தனர். நிகழ்ச்சியில் துவக்கமாக அயோத்தி பாலராமர் உருவப்படம் தாங்கிய வாகனம் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு வந்தது. ஜடாயு ராவணன் யுத்தம் காண காரைக்கால் மட்டுமின்றி நாகை, திருவாரூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஆயிரக்கணக்கானோர் வந்திருந்தனர்.